அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிவ வழிபாடு தாங்க. சிவ வழிபாடில் முக்கியமான சில விஷயங்கள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சிவன் கோவிலுக்கு செல்லும்போது எப்படி வழிபட்டால் சிவனின் அருளை நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்ம வேலி இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு நீங்கள் செல்பவராக இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா சிவபெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றுதான் வழின்னு பலரும் சொல்லுவாங்க. அவரை முழுமையாக சரணடைபவர்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்வில் எல்லா வளங்களுமே நலங்களும் பெற்று வெற்றி பெறுவாங்களாம். சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்குதுங்க. சிவ ஆலயங்களை பார்த்திங்கன்னா வழிபடுவதற்கான முறைகளும் ஏராளமாக சொல்லுவாங்க. நினைத்தாலே ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியுங்க. ஈசனை எப்படி வழிபடுவது பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. சிவன் கோவிலுக்கு நுழைந்த உடனே பார்த்திங்கன்னா நமது கண்களில் பிரம்மாண்டமாக தெரியக்கூடியது தாங்க ராஜகோபுரமுமே. அதனை தெய்வ வடிவாக எண்ணி வணங்கி விட்டு தாங்க கோவிலுக்கு உள்ளே போகணுமா. கோவிலுக்கு வர முடியாதவங்க கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்தீங்கன்னா இறைவனை வணங்குவதற்கு சமமாக சொல்லப்படுதுங்க. கோபுர தரிசனமே பார்த்தீங்கன்னா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. சிவ ஆலயங்களில் வணங்கும் போது பார்த்தீங்கன்னா பலிபீடத்துக்கு அருகில தாங்க வணங்கணுமா. அதன் அருகில சென்று கீழே விழுந்து நமது உடலும் உள்ள காமம், கோபம், பேராசை போன்று ஆங்காரம் போன்ற இடத்திலேயே அந்த இடத்திலே பார்த்தீங்கன்னா பலி கொடுத்து விட்டு தாங்க இறைவனை வணங்கி செல்ல வேண்டுங்க. இதுக்கு தாங்க பலிபீடன்னு பொருளாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க நமஸ்காரம் செய்யணும். ஆண்களாக இருந்தீங்கன்னா அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்யணுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இருகருமே குவித்து தாங்க தலைமையில வைத்து வணங்கி இறைவனை வழிபடணுங்க. நீங்கள் உங்களது வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்பினீங்கன்னா, செல்வந்தராக நினைத்தீங்கன்னா நிச்சயம் சிவராத்திரி அன்றில் விரதத்தை அனுஷ்டிங்க. சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா சன்னதியில் முதல் அருள்பாலிக்கக்கூடிய விநாயகரை தாங்க வணங்கி விட்டு தோப்புக்காரனை இடணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானே ஒரே சிந்தனையோட வணங்கணும். பின் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய முருகன், அம்பிகை, துர்கை, தட்சிணாமூர்த்தி, பைரவர் உள்ளிட்ட தெய்வங்களை வழிபடணுங்க. கடைசியாக தான் இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களுடைய கோரிக்கையை கணக்கெடுக்கும் சண்டிகேஸ்வரனையும் நீங்கள் 3 முறை வந்தேன் 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 என இறைவனிடம் தரிசனம் காண்டேன் கண்டேன்னு மெதுவாக கூறிவிட்டுங்க இரு கைகளுமே மெதுவாக தட்டி நன்றி சொல்லி வெளியே வரணுமா. பின்னர் பார்த்தீங்கன்னா மறுபடியுமே கொடி பக்கத்துக்கு அருகில் போய் வடக்கு நோக்கி தலை வைத்துங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா 2 கையுமே 2 காலும் தலை ஆகிய 5 உறுப்புகளும் தரையின் படும்படியாக பஞ்சாங்க நமஸ்காரம் செய்யணும். அதுவே ஆண்களாக இருந்தீங்கன்னா உடல் முழுவதுமே தரையில் படும்படியாக சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்துவிட்டு தாங்க கோயிலிருந்து வெளிவரணுமாம். சைவர்களை பார்த்தீங்கன்னா முதன்மை தெய்வமாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த சிவபெருமானம். உலகை படைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. சிவன் அழிக்கும் கடவுள் என்பதால் பார்த்தீங்கன்னா பலருமே இவரை வழிபடுவது கிடையாதுங்க. ஆனால் தீமைகளையும் பாவங்களையும் அழித்து பக்தருடைய துன்பங்களை இருந்து காத்துங்க முக்தி எனும் பிறவாதி நிலையை தரக்கூடிய ஒரு தெய்வம் தாங்க இந்த சிவபெருமானுமே. சிவ வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகின்ற மந்திரங்கள், பூக்கள், சிவ அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் பார்த்தீங்கன்னா சிவவிரதம் என ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பலன் இருப்பதை போல தாங்க சிவன் கோவிலுக்கு வழிபடும் நேரத்திற்கும் கிழமைக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குதான். இதில் எந்த நாளில் சென்று சிவனை தரிசித்தால் என்ன குறை தீரும் என்பதை இனி தெரிஞ்சுக்கலாம். கோவிலுக்கு செல்வதற்கு பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு செய்வதற்கும் இறைவனை தியானம் செய்வதற்கு தாங்க. இறைவனுடைய நாமங்களை சொல்லுவதற்கு நேரம் காலம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் செல்லுகின்ற நேரமும் காலம், திதி, நட்சத்திரம் ஆகியவற்றின் அடிப்படையில் தாங்க நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் வேறுபடுதுங்க. சிவன் கோவிலுக்கு எந்த நேரத்தில் வழிபட்டால் எந்த நேரத்தில் தியானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் சிவன் கோவிலுக்கு செல்லும்போது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில வரக்கூடிய அமாவாசை அன்று நீங்கள் சென்று வழிபட்டிங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தீங்கன்னா மன வியாதிகள் நீங்குங்க. குழப்பமான சூழ்நிலை மாறுங்க. செவ்வாய்க்கிழமைகளை நீங்கள் சிவபெருமானை
யமகண்ட நேரத்தில் சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட முடியுங்க. அதுவே நீங்கள் புதன்கிழமைகளை சிவன் கோவிலுக்கு செல்வதாக இருந்தீங்கன்னா முதல் தரிசனம் செய்ய இல்லைன்னா அபிஷேகம் செய்ய தொழில் மற்றும் மேலையில் வளர்ச்சி ஏற்படுங்க. உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு அதிகம் ஏற்படுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தாங்க. இரவாக வரக்கூடிய கடைசி தரிசனம் செய்து வந்தீங்கன்னா நிலையில்லா செல்வம் கிடைக்குங்க. இறை வழிபாட்டிற்குரிய வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் சென்று வழிபடுவதாக இருந்தீங்கன்னா பௌர்ணமியும் சேரும் காலத்தில் மாலை நேரமாக இருக்கக்கூடிய 4:30 முதல் 6 மணிக்குள்ள சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்குங்க. சனிக்கிழமைகளை ராகு காலத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா கர்ம வினைகள் கலைந்து விடுங்க. இறுதியாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்கள் சிவ ஆலயத்துக்கு செல்வதாக இருந்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் நீங்கள் சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகி விடுங்க. உங்களுக்கான தைரியமும் ஏற்படுங்க. இவைகளை விட பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான நேரம் பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவ காலந்தாங்க. சிவபெருமானை தரிசனம் செய்தீங்கன்னா பிறவாத நிலையினை நீங்கள் அடையலாம். திரியோத திசையும் சதுர்த்தியுமே சந்திக்கும் காலத்தை பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க. அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி தொடங்கி 13வது நாள் முடிந்து பார்த்தீங்கன்னா 14வது நாள் தொடக்கம் தாங்க இந்த லிங்கோத்பவ காலம். தமிழ் சதுர்த்தி என்பதை சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வளர்பிறை என்றும் தேய்பிறை அன்று இந்த லிங்கோத்பவ காலம் வருதுங்க. லிங்கோத்பவ காலத்தில் தோன்றக்கூடிய எந்த பஞ்சாங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிடுவது இல்லைங்க. லிங்கோத்பவ கால வேலையில தான் சிவலிங்க தரிசனம் செய்தீங்கன்னா சிவபெருமானுடைய வேலையை அடையலாங்க. லிங்கோத்பவ காலம் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் இருப்பதால தாங்க மகா சிவராத்திரி அன்று மட்டும் உயிர்கள் அனைத்துமே இரவு முழுவதும் கண் விழித்து பெருமானை வழிபட்டா சிவனிடத்துல செல்லலான்னு சொல்லப்படுது. சிவபெருமானை வழிபட ஏற்ற காலம் பார்த்தீங்கன்னா மாலை நேரம் தாங்க. அதிலும் சிறந்ததாக சொல்லப்படுவது சோமவாரங்க. சிறந்தது பார்த்தீங்கன்னா மாத சிவராத்திரி பிரதோஷம் காலங்கள் சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நேரமாக சொல்லியிருக்காங்க. பிரதோஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா சகல தேவர்களுமே சிவ தரிசனம் செய்ய வந்து விடுவாங்களா. அதனால் தாங்க நம் வீடுகளில் தெய்வ வழிபாடு பிரதோஷ காலத்தில் அவசியம் இல்லைங்க. பிரதோஷ காலங்களில் சிவ தரிசனம் செய்தீங்கன்னா சகல பாவங்களும் விலகி விடுங்க, புண்ணியம் கிடைக்குமா, சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும் சொல்லப்படுது. சோமஸ்கந்த மூர்த்தியை தரிசித்தீங்கன்னா இந்திரனுக்கு சமமான புகழ் உங்களுக்கு கிட்டுங்க. பிரதோஷ காலத்தில் தான் சிவாலயத்தில் செய்யப்படுகின்ற எந்த காரியத்துக்குமே பலவாக பெருகி அளவற்ற பலனை கொடுக்குமாங்க. பிரதோஷ காலத்தில் சிவன் கோவிலில் வழியாக போனீங்கன்னா ஒருவன் போகும்போதே வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டே போனான். வெற்றிலை பாக்கு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா விரலில் கொஞ்சம் சுண்ணாம்பு இருந்தது. அதை வழியிருந்த சிவன் கோவிலில் சுவரில் தடவி விட்டு போனானா. ஆனால் அது பெரும் புண்ணியமாகி விட்டதுங்க. தடவிய சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா மதில் சுவரில் இருந்து ஒரு சிறிய பள்ளத்தை அடைந்து விட்டதுன்னு சிவன் கோவிலில் கைங்காரியம் செய்த புண்ணியம் இவனுக்கு சேர்ந்து விட்டதாங்க. இப்படியாக தாங்க சிவன் கைங்காரியம் வழிபாடு எல்லாவற்றுக்குமே புண்ணிய சேர்ப்பதாக சொல்லப்படுது. சிவன் கோவிலில் சோம சுத்திர பிரதட்சணம் ஒன்று இருக்குது. கொஞ்சம் சிக்கலானதுங்க, புரிந்து கொள்வது கூட சிரமம், புரிந்து செய்தீங்கன்னா புண்ணியம். பிரதோஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவ தரிசனம் செய்வது புண்ணியமாக சொல்லப்படுது. முன் மண்டபத்தில் இருக்கக்கூடிய நந்தியினுடைய கொம்புகளுக்கு வழியாக தாங்க நீங்கள் சிவ தரிசனம் செய்யணுமா. சிரமப்பட்டாவது பிரதோஷ காலத்தில் சிவ தரிசனம் செய்தீங்கன்னா புண்ணியம் கிடைக்குங்க. திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சிவனுக்கு மிகவும் உகந்த தினங்க. அன்றைய தினத்தினர் சிவனை நினைத்து அவருக்காகவே விரதமிருந்து வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன்களை பெறலாம். அவருக்கு அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பால், அரிசி, சர்க்கரையும் பழங்களையும் நெய்வேத்தியமாக சமர்ப்பணம் செய்திடலாங்க. அடுத்ததாக வரக்கூடியதாங்க செவ்வாய்க்கிழமை. இந்த தினம் பார்த்தீங்கன்னா அனுமன், முருகப்பெருமான், துர்கை போன்ற தெய்வங்களுக்கு உகந்த நாளாக இருக்குது. இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா அனைவருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒளியும் வளமுமே நிச்சயம் பெருகுங்க. அடுத்ததாக வரக்கூடியதாங்க புதன்கிழமையில் பார்த்தீங்கன்னா கணபதியை வணங்கிய சுப காரியங்கள் உங்களுக்கு தொடங்குங்க. தடைப்பட்ட காரியங்கள் இருந்தும் தடைகள் விளங்குங்க. அடுத்ததாக வரக்கூடியதாங்க வியாழக்கிழமை.
வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குருவுக்கு உகந்த தினமாக சொல்லப்படுது. இந்த பதிவில் சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேல் இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.